அழகே அழகா அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் பார்த்திங்க அப்படின்னா எப்போது போல் சந்தோஷமாக ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்க. நைட்டு தங்கராஜ் வரான்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து பார்த்திங்க அப்படின்னா விதவிதமாக சாப்பாடெல்லாம் செஞ்சுருப்பாங்க. அதே மாதிரி தங்கராஜும் வந்துடுவாங்க. தங்கராஜை பற்றி அவ்வளோ பில்டப் கொடுத்துருப்பாங்க. இதனால கோமதி பார்த்திங்க அப்படின்னா நான் போய் அந்த பையனை பார்த்துட்டு வரேன், நீங்கள் கொடுத்த பில்டப்க்கு ஏற்ற மாதிரி இருக்காரான்னு போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாங்க. கடைசியில் பார்த்தா தங்கராஜை பார்த்தோன்னா கோமதி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு அவ்வளோ பில்டப் கொடுத்தாங்க தம்பி, என்னமோ நீங்கள் பார்த்தாலே அத்தனை பேர் வந்து உட்காந்துருவாங்க, எந்திரிச்சிருவாங்க, அப்படி இப்படின்னு பில்டப் கொடுத்தாங்க. ஆனால் இந்த பையன் சாதுவாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் முன்னாடி வந்து சொல்லிட்டாங்க. இதனால் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ மாப்பிள்ளை ஏதாவது நினச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவர் உண்மையிலே டெரர் பீஸ் அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே கோமதியே தெரியல. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. தங்கராஜ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எல்லாரும் நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வரணும் நாளைக்கு நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து கூப்பிட்ருக்காரு. நாங்கள் கண்டிப்பாக வரோன்னு சொல்லிட்டு கோமதி ஃபேமிலியும் பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. இன்னும் சைடு அழகுமதி சுரேஷ் கல்யாணம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா அவங்க அழகுமதியோட மாமனார் மாமியார் மூலியமாக வந்து கோமதி வந்து தெரிஞ்சுக்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்க 2 பேர் வந்து எங்கள் வீட்டிலே இப்படி தான் இருக்காங்க, ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, அவங்களாம் இப்போ வந்து சந்தோஷமா இல்லையா, ராஜி கத்தர்லாம் வந்து எதிர்பார்க்காம பண்ண கல்யாணம் பிடிக்காம தான் இருந்தாங்க, இப்போ 2 பேரும் எப்படி பிடிச்சி வாழ்கிறாங்க, அந்த மாதிரி தான் நீங்கள் 2 பேருமே வந்து எந்த முயற்சி பண்ணாமல் இருந்தால் எப்படி, நீங்கள் 2 பேரும் வந்து வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், அதுக்கப்புறம் செட் ஆகலைன்னா கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கு கோமதி வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமாவது புரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ தொடங்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.